ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விளாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே ஃபுல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த விளாக் நான் சண்டே எடுத்தது தாங்க. என்னால் எடிட் பண்ணி போட முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மார்னிங் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு பால்லாம் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்ட் போயிட்டு மார்னிங்கே நான்வெஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருந்தாங்க. மார்னிங் டிஃபனுக்கு மட்டன் குழம்பும் இட்லி தாங்க செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரை தாங்க செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எல்லா மீன் விட இந்த மத்தி மீன் தாங்க ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடைக்கவே மாட்டேங்குது எங்கள் ஏரியாவில். மீன்கார அம்மா கிட்ட சொல்லி வச்சு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் மார்க்கெட்டில் இருந்து. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மத்தி மீன் குழம்பு மாங்காய் போட்டு செஞ்சால். பட் இந்த சீசனில் இப்போ மாங்காய் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஓகே, மாங்காய் ஒன்று தானே வாங்கி செய்யலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நானும் ஹஸ்பண்டை மார்க்கெட்டுக்கு அனுப்புனுங்க. மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மார்னிங் டிஃபனுக்கு ஃபாஸ்ட்டாக சமைச்சிட்டு இருந்தேன். பையன் வேறு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி எழுந்ததே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி ஒரு நாள் தானடா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றான்னு சொன்னேன். சரி ஓகே மம்மி, நான் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்ட் தாங்க கொஞ்சம் சமைச்சிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் மட்டன் அதுக்கப்புறம் ஃபிஷ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் அவர் தாங்க க்ளீன் பண்ணுவார். க்ளீனிங் ஒர்க் மட்டும் அவர் தான் செய்வார். க்ளீன் பண்ணுவார் 1.5 ஹவராக க்ளீன் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி என்ன தான் க்ளீன் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாதுங்க. சரி ஓகே, பண்ணிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். அம்மா வீட்டு சைட்லாம் மட்டன்லாம் அந்த அளவுக்கு வாஷ் பண்ண மாட்டாங்க. 2 வாட்டி அலசுவாங்க, அதுக்கப்புறம் அடுப்பில் தூக்கி அப்படியே வச்சிருவாங்க. ஏம்மா அப்படியே வச்சுறீங்கன்னு நான் கேட்டேன்னா அதோட டேஸ்ட்டு போயிடும். ஆனால் உங்கள் வீட்டாண்டெல்லாம் மட்டன் அவ்வளோ ஒரிஜினலாக கிடைக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டு சைடு ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஆடெல்லாம் வெட்டும்போது நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படியே ரத்தத்து மேலேயே இருக்கும். அந்த மாதிரி மட்டன் தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இங்கே தாங்க நான் மட்டன் கொஞ்சம் ரேராக வாங்குவேன். மோஸ்ட்லி நான் இங்கே மட்டனே வாங்க மாட்டேங்க. பசங்களுக்கு மட்டும் எமர்ஜென்சியாக கொஞ்சம் வாங்கி வைப்பேன். மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் தான் வாங்குவேன். அதுக்கு மேலே நான் மட்டன் வாங்க மாட்டேன். அம்மா வீட்டிலேருந்து தம்பி கொண்டு வந்துட்டான்னா அது கொஞ்சம் நிறையவே கொண்டு வந்துடுவான். அதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி நான் செஞ்சு கொடுத்துருவேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு எங்கள் வீட்டு சைடு இருக்க மட்டன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே சாப்பிடுவாங்க. அங்கே போனால் நாங்கள் ஃபிஷ்லாம் வாங்க மாட்டோங்க. எப்போவுமே மட்டன் தான் வாங்குவோம். ஏன்னா நமக்கு இங்கே மட்டன் கிடைக்காதுன்றதால மட்டன் மட்டும் வாங்குவோம். அங்கே ஃபிஷ் அந்த அளவுக்கு கிடைக்காதுங்க நம்ம வீட்டு சைடு. மோஸ்ட்லி தம்பி வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்லாம் வாங்கி க்ளீன் பண்ணி நான் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அம்மாவும் சமைச்சிருவாங்க. அங்கே மீன் எப்போவுமே கிடைக்காதுங்க. கிடைச்சாலும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் ரேட்டு. ஃபர்ஸ்ட்லாம் எனக்கும் ஃபிஷ்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காதுங்க. ஏன்னா நான் சாப்பிடவும் மாட்டேன் சரியாக. எனி டைம் சிக்கன் தான் பிடிக்கும், சிக்கன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ சிக்கனை பார்த்தாலே வாமிட் தான் வருது. செகண்ட் பேபிக்கு அடுத்து தாங்க எனக்கு மீன் பிடிக்கவே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, மீன் நல்லா சாப்பிடுங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் மீன் தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். குழந்தை பிறக்கிற வரையும் சிக்கன் மட்டன்லாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன். மீன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சங்கரா மீன், இந்த வவ்வால் மீன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மனுஷனோட லைஃப் ஒரே மாதிரி இல்லை பார்த்தீங்களா. நமக்கு எந்த டைமில் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்ற அளவுக்கு நம்மளால சொல்ல முடியல. என்னுடைய பையன் ரொம்ப பசிக்குது மம்மின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தான். சரி ஓகேடா, சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு இட்லி தாங்க வச்சு கொடுத்து விட்டுட்டேன். ஹஸ்பண்டை ஊட்ட சொல்லிவிட்டேன். அவரும் ஊட்டிகிட்டு இருந்தார். நான் காலையிலே சமைச்சிடலாம், அதுக்கப்புறம் அடுப்பு கிட்ட வர வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் கையோட மீன் குழம்பு தாங்க தாளிச்சிக்கிட்டு இருந்தேன். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சுங்க இந்த டைமு. இந்த மண் சட்டியில் செஞ்சாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த குழம்பு செஞ்சாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். என்னோடய பாட்டி ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க, ரொம்ப அருமையாக செய்வாங்க. எங்கள் ஊர் ஏரியில் அந்த குட்டி குட்டி மீன் இருக்குங்க, அதை போட்டு நாங்கள் சின்ன வயசில் வலைலாம் பிடிச்சிருக்கோம். அதை கொண்டு கொடுப்போம். எங்கள் பாட்டி அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி அது அவ்வளோ அழகாக ஒரு குழம்பு வைப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த மாதிரி குழம்புலாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சுங்க. நான் எங்கள் பாட்டி இறந்ததுலேருந்து கண்டிப்பாக நான் அதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் பாட்டி நண்டு ரசம்னு ஒன்று வைப்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த கழனி நண்டெல்லாம் பிடிச்சி அதை உரல் இருக்குல்லங்க, உரலில் அடித்து அதை ஒரு ரசம் வைப்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் அதை அவ்வளோ மிஸ் பண்ணுறேங்க. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சமையல் வரும்போதாங்க நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். இப்போ இருந்த ஜென்ரேஷனே வேறு தாங்க, ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனே வேறு தாங்க இருக்குது. இப்போ எல்லாமே காசு தாங்க, காசு காசு காசு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு காசு இல்லைன்னா சுத்தமாக மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாமே மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கறத விட காசுக்கு தாங்க அதிகமாக மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் அப்போ இருந்த காலத்துக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அப்போது மனுஷனுங்களை தாங்க அதிகமாக மதிப்பாங்க. இப்போது காசுக்கு தாங்க மதிப்பு அதிகமாக இருக்குது. காலம் மாற மாற எல்லாமே மாறிட்டு இருக்குங்க. ஒரு வழியாக மீன் குழம்பும் வச்சு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைலாம் இருந்தது, அதையும் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் துணியெலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு இருந்தாங்க நானும் ஹஸ்பண்டும். என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே வேலை வச்சுருவாருங்க. நான் சில விஷயம் வேணான்னு சொல்லுவேன், அவர் வேணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் பண்ணுவார். நீங்கள் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். இருந்தாலும் ஹஸ்பண்ட் இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை 2 வேலையாக செய்ய வச்சுட்டு வாருங்க என்ன. அந்த டைமில் வரும் பாருங்கள் நமக்கு கோவம்.
கோபம் அது எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் நம்ம காட்டிடுவோம். அப்படி பண்ணோம் வச்சுக்கோ, நீ சண்டை போடுறேன்னு சொல்லுவாங்க. சண்டை எப்படிங்க வரும்? தானாக வராதுங்க. அவங்க ஏதாச்சும் தேவையில்லாத வேலை பண்ணுவாங்க. நம்ம வேணான்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு கோவம் வரும், அதுக்கு ஒரு சண்டை வருங்க. இப்படி தாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே நடக்கும். ஒரு வழியாக நானும் சமைச்சிட்டேங்க. சமைச்சிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டேங்க. யாரும் வரல. சரி போங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி பையனுக்கும் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டு வர வரையும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. சரி ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஷாப் தாங்க போயிருந்தோம். இவர் கூட மட்டும் நான் ட்ரெஸ் எடுக்க மட்டும் போகவே கூடாதுங்க. அவருக்குன்னு எடுக்கும்போது 1 மணி நேரம் ஆகுதுங்க. ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? பார்த்து பார்த்து பொறுமையாக எடுக்கிறாருங்க. லேடிஸ் கூட அந்த அளவுக்கு பொறுமையாக எடுப்பாங்களான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நான்லாம் போனால் 1/2 ஹவர்க்குள்ளே முடிச்சுட்டு வெளியே வந்துடுவேங்க. ஒரு வழியாக ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி எடுத்துட்டாருங்க. சரி கொஞ்ச நேரம் நான் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்னன்னு தெரிலங்க, அப்படியே வந்து கொஞ்ச நேரம் நடக்கணும் போல் தோணிகிட்டே இருந்தது. சரி ஓகே நடந்து போகலான்னு சொல்லிட்டு நானும் குட்டி பையனும் கொஞ்சம் தூரம் நடந்து தான் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு டாய்ஸ் கடை போட்டிருந்தது. ஹஸ்பண்டை வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஷாப்பில் வந்து வெளியே வர சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அவனுக்கு வந்து டாய்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம். குட்டி பையன் கேட்குறானோ இல்லையோங்க, நம்ம வாங்கிடணும்னு சொல்லிட்டு அந்த கலர் பால் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவனுக்கு கொடுத்துட்டேன். அவனும் அது என்னன்னு தெரியாமல் இப்படி அப்படி பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இளநீ குடிக்கலான்னு சொல்லிட்டு இளநீ தாங்க குடிச்சிட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து இந்த டாய்ஸ் வந்து வித்துட்டு இருந்ததுங்க. 130 ருபீஸ் சொல்லிச்சிங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரேட் கூட கம்மி பண்ணாமல் அப்படியே வாங்கிட்டாருங்க. ஏன் அப்படியே வாங்குறீங்கன்னா அந்த பொண்ணு இவ்வளோ நேரம் வெயிலில் நின்று வித்துட்டு இருக்குல்ல, பாவமாக இருக்குது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க வாங்கினார். உங்கள் லைஃப்பில் எப்படி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.